பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாணவரின் நுண்மதியில் செல்வாக்கு செலுத்தும் பிரதான காரணிகளுள் மற்றொன்று சூழலாகும். சூழலானது மாணவரின் கற்றல் செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்துவது தொடர்பாகவும் ஹதீஸ்களில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நல்லாசான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி. பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுமே ஃபித்ரா எனப்படும் இயற்கை தன்மையுடனேயே பிறக்கின்றன. அதன் பெற்றோர் அதனை யஹூதியாக, நசாராவாக அல்லது மஜூசியாக மாற்றிவிடுகின்றனர். நூல் புகாரி, முஸ்லிம். இவ்வுலகில் பிறக்கின்ற எல்லா பிள்ளைகளும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும், சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளும் இயல்புடனேயே பிறக்கின்றன. ஆனால் உயிரியல் சூழலில் பிரதான அங்கமான பெற்றோரின் நடத்தை, வளர்ப்பு முறை, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை கோட்பாடுகளின் காரணத்தால் திசை திருப்பப்பட்டு அவர்கள் யூத, கிறிஸ்தவ அல்லது தீவழிபாட்டுக்காரர்களாக மாற்றப்படுவதாக இந்த ஹதீஸ் குழந்தை உளவியலை எமக்கு கற்றுத்தருகின்றது. ஒருபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடைபெற்றதொரு சம்பவத்தை தமது மாணாக்கருக்கு கூறினார்கள். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் 99 மனித கொலைகளை செய்திருந்தான். அவனது மனதில் ஏற்பட்ட உறுத்தல் காரணமாக அறிஞர் ஒருவரை பற்றி விசாரித்தான். ஆனால் அறிஞருக்கு பதிலாக சிறந்ததொரு துறவியின் பால் அவனுக்கு வழிகாட்டப்பட்டது. அவன் அவரிடம் வந்து தான் 99 மனித கொலைகளை செய்திருப்பதாக கூறி தனக்கு பாவமீட்சி உண்டா என்று வினவினான். அதற்கு அவர், இல்லை, உனக்கு பாவ மன்னிப்பே இல்லை என்று பதில் கூறிவிட்டார். ஆத்திரமடைந்த அம்மனிதன் அத்துறவியையும் கொன்று 100வது கொலையையும் பூர்த்தி செய்து விட்டான். பின்னரும் அவன் ஓர் அறிஞனை தேடினான். இந்நிலையில் சிறந்ததொரு அறிஞர் பால் அவனுக்கு வழிகாட்டப்பட்டது. அவரிடம் சென்ற அம்மனிதன் தான் 100 மனித கொலைகளை செய்திருப்பதாகவும் தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்றும் கேட்டான். ஆம், உனக்கு மன்னிப்புண்டென கூறிய அவ்வறிஞர், ஒமன் யஹூலு பைன ஒபைன தௌபா, அவனுக்கும் தௌபா பாவ மன்னிப்புக்கும் இடையில் திரை போடுவதற்கு அல்லது தடை விதிப்பதற்கு எவராலும் முடியாதென தெளிவுபடுத்திவிட்டு சூழல் மாற்றம் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மனிதனுக்கு உணர்த்தினார். இன்தலிக் இலா அர்லி கதா வகதா ஃபைன்ன பிஹா உனாசன் யஅபுதூன அல்லாஹ் ஃபஅபுதில்லாஹ மஅஹும் வலா தர்ஜு இலா அர்லிக் ஃபைன்னஹா அர்து சூ. ஒரு பிரதேசத்தை குறிப்பிட்டு அங்கு செல்லுமாறும் அங்கு அல்லாஹுவை வணங்கி வழிபடும் ஒழுக்க சீலர்கள் சிலர் வசிப்பதாகவும் அவர்களுடன் சேர்ந்து இறை கட்டளைகளை மதித்து குற்றச் செயல்களில் ஈடுபடாது வாழுமாறும் தற்பொழுது வசிக்கும் இடத்துக்கு திரும்ப வேண்டாம் எனவும் அங்கு தீயவர்களே வாழ்வதாகவும் அவ்வறிஞர் ஆலோசனை வழங்கினார். அறிஞரின் ஆலோசனையை, வழிகாட்டலை ஏற்றுக்கொண்ட அம்மனிதன் தனது பயணத்தை ஆரம்பித்தான். புதிய பிரதேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இடையில் அவனுக்கு மரணம் சம்பவித்தது. ஃபஹ்தஸமத் ஃபீஹி மலாயிகத்துர் ரஹ்மா வ மலாயிகத்துல் அஸாப். ஃபகாலத் மலாயிகத்துர் ரஹ்மா ஜாஅ தாயிபன் முக்பிலன் பிகல்பிஹி இலல்லாஹ். வகாலத் மலாயிகத்துல் அஸாப் இன்னஹு லம் யஅமல் கைரன் கத். ரஹ்மத் அருளுடைய மலக்குகளும் அதாப் வேதனையுடைய மலக்குகளும் தர்க்கித்து கொண்டனர். ரஹ்மத்துடைய மலக்குகள் அவன் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹுவின் பால் எதிர்நோக்கி
வந்துள்ளான் அல்லவா எனவும், அதாபுடைய மலக்குகள் இவன் எதுவித நன்மையுமே செய்யவில்லையே எனவும் தத்தமது பக்க நியாயங்களை முன்வைத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே மனிதர் ஒருவர் வந்தார். அவரை மத்தியஸ்தராக இரு சாராரும் நியமித்து கொண்டனர். அவரோ இருபக்க தூரத்தையும் அளக்குமாறும் எப்பகுதி சமீபமாக இருக்கின்றதோ அப்பகுதிக்கே அவர் உரித்தானவர் என்று தனது தீர்ப்பை வழங்கிச் சென்றார். மனித வடிவில் வந்து மத்தியஸ்தம் வகித்தவரும் ஒரு மலக்கே ஆவார். ஆயின் அவரது தீர்ப்பு எங்கனம் தவறாக முடியும்? தீர்ப்பின் பிரகாரம் இரு சாராரும் அளந்தனர். அவர் செல்ல இருந்த புதிய இடத்துக்கான தூரம் குறைவாக காணப்பட்டதனால் ரஹ்மத்துடைய மலக்குகள் அவனது ரூஹை, உயிரை கைப்பற்றினர் என்று இந்த சம்பவத்தை நல்லாசான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி முடித்தார்கள். நூல் ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹு முஸ்லிம். பாவ மன்னிப்பு பற்றி பேசும் நபிமொழியாக இதனை ஹதீஸ் கலை அறிஞர் கையாண்ட போதிலும் கூட சூழல் மாற்றத்தின் முக்கியத்துவம் இங்கு மிக துல்லியமாக காட்டப்பட்டிருப்பதை விளங்கிக் கொள்ளாத எவரும் இருக்க முடியாது. உகந்த சூழலிலேயே கற்றல் அல்லது நடத்தை மாற்றம் ஏற்படுகின்றதென்பதையும், முன்னைய சூழலுக்கு மாறுகின்ற போது பழைய நடத்தை மீண்டும் ஏற்பட வாய்ப்புண்டென்பதையும் இந்த நபிமொழியிலிருந்து தெரிந்து கொள்வதில் எவ்வித சிரமமும் இல்லை. பாடசாலையானது பல்வேறு உயிரியல் சூழலை கொண்டதாக அமைகின்றது. மாணவர் மாத்திரமன்றி ஆசிரியரும் வித்தியாசமான குடும்ப பின்னணியை கொண்டோராவர். இவர்களின் பொருளாதார, சமூக, உளவியல், கலாச்சார, ஒழுக்க பின்னணி ஆளுக்கு ஆள் வேறுபடுகின்றது. வீட்டில் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய குடும்பத்தில் இருக்கும் குழந்தை அருவருப்பான தூஷண வார்த்தைகளை பேசுவதை சில சந்தர்ப்பங்களில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எங்கிருந்து இத்தகைய கெட்ட வார்த்தைகளை பிள்ளைகள் கற்கின்றார்கள்? நிச்சயமாக சூழலில் இருந்தே கற்கின்றனர் என்பதில் இருவேறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. தம்மை சூழவுள்ள மற்றையோர், குறிப்பாக முதியோர் உபயோகிக்கும் வார்த்தைகளின் ஆழ அகலம் தெரியாமல் இப்பிள்ளைகள் அதனை கற்றுக்கொள்கின்றனர். இவ்வாறு சிறுவர் தூஷண வார்த்தைகளை கற்பது பாடசாலை சூழலாக கூட அமையலாம். பௌதீக சூழலோ அல்லது உயிரியல் சூழலோ குழந்தைகளில் எந்த வகையிலும் செல்வாக்கு செலுத்தாத பல சந்தர்ப்பங்கள் உண்டென்பதை நல்லாசான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிய முடிகின்றது. அறியாமை காலத்தில் பிறந்து வளர்ந்த அவர்களின் வாழ்க்கையில் அறியாமை கிஞ்சிற்றும் செல்வாக்கு செலுத்த முடியவில்லை. உதாரணத்துக்காக ஒரு சம்பவம் தருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட முன்னர் அவர்களின் 35ஆம் வயதில் கஅபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. கட்டிட வேலைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோள் மீது கற்களை சுமந்து வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். கற்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புயத்தை அழுத்தின. அணிந்திருக்கும் ஆடையை கழற்றி தோள் மீது போட்டு கற்களின் அழுத்தத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுமாறு பெரிய தந்தை அப்பாஸ் ஆலோசனை கூறினார். அக்காலத்தில் நிர்வாணமாக கஅபாவை சுற்றி வருவது ஒரு சாதாரண நிகழ்வு. ஏன், சில காலங்களுக்கு முன்னர் நிர்வாண ஓட்டம் என்றொரு அநாகரிகம் நாகரிகமாக காணப்பட்டதை எம்மில் பலர் மறந்திருக்க முடியாது. ஏன், அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் முக்கால் நிர்வாண, முழு நிர்வாண காட்சிகள் வலம் வருகின்றனவே. அவ்வாறு இருக்க ஜாஹிலியா காலத்தை பற்றி பேசவும் வேண்டுமா? அப்பாஸின்
ஆலோசனை பிரகாரம் ஆடையை கழற்றியதுதான் தாமதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். மயக்கத்தில் எனது ஆடை, எனது ஆடை என்று சத்தமிட்டார்கள். அது அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டது. நூல் அர்-ரஹீக்குல் மக்தூம். எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா சூழலும் செல்வாக்கு செலுத்துவதில்லை என்ற உளவியல் உண்மையை இந்த ஹதீஸ் எமக்கு கற்றுத்தருகின்றது.